காஃபி. தேங்க் யூ. அன்னைக்கு கேட்ட காஃபி இன்னைக்கு தான் குடுக்குறேன். தென் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? குட். என்ன விஷயம் சொல்லு. ஓகே, நான் வெயிட் பண்றேன். பாய். விஷயம் கேள்விப்பட்டியாச்சு. ஷிஃபானி மர்டர் கேஸ் இப்போ சிபிஐ கைக்கு போயிடுச்சு. சாதாரண ஆள் செத்தா இப்படிலாம் நடக்காது. நான் சொல்றது கேளு. நம்ம இப்போ அண்டர் கிரவுண்ட் போகிறது தான் நமக்கு சேஃப். வேற சாய்ஸே இல்லை. ஆஃப்கோர்ஸ் நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? சிபிஐ கிட்ட நம்மளை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக நம்மளை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே தூக்கிடலாம். ஐ திங்க் இட்ஸ் அ பேட் மூவ். அவனை கொலை பண்ண அந்த இடத்துல இன்னொருத்தன் வந்து நிற்க போறான். இந்த பிரச்சனை இதோட முடிய போறதில்ல. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்மள் தான் இருக்கணும் அர்ஜுன். கில் த ஆஃபீஸர். அந்த இடத்துல இன்னொரு ஆஃபீஸர் வரதுக்குள்ள நாம பிரச்சனையை முடிச்சுக்கலாம். அப்பதான் அந்த போஸ்டிங்க்கு வரதுக்கு எவனா இருந்தாலும் தயங்குவோம். அதானே நமக்கும் வேணும். டு யூ கெட் மை பாயிண்ட்? ஆனா அந்த மாதிரி பண்றது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. நமக்கு டைம் நல்லா இருக்கு. இந்த சிபிஐ ஆஃபீஸில் சீக்கிரமாக போய் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிரு. ஓகே, I'll do it. I wish you best of luck. நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது கமிஷனர் ஆபீஸ் போற வழி இல்லையே. வழி முக்கியம் இல்ல, போற இடம் தான் முக்கியம். எங்க போறோம்? வாங்க காட்டுறேன். Come on. இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போற? ஏன் சார் அவசரப்படுறீங்க? என்ன பண்ற நீ? இதுக்காக உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களால முடியாது சார். ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண தெரியல உனக்கு. ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பொறுமையா இருங்க. இப்போ எங்க தான் போறோம்? அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க என்ன இருக்கு? அங்க உங்க எதிர்காலமே இருக்கு சார். இது ரொம்ப பெரிய விஷயம். சீனியர் ஆபீசர் கொண்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான்.
ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும். மகராசனாரியா Arjun, help me. Thank you. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபாய் போடுற பெரிய கர்ணன் நினைப்பா? ஒரு நாள் உன் கவச குண்டலத்தையே பறிச்சிருவாங்க. நான் உனக்கு எவ்வளவோ தடவை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னால நாங்க பிரச்சனையில மாட்டிக்குவோம்னு பயமா இருக்கு. உனக்கு என்ன தானம் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்க? ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா பிச்சைக்காரனையும் இங்க கூப்பிடுறேன். ஆளுக்கு 5000 தூக்கி போடு. இது என்னுடைய பர்சனல் விஷயம். நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு ஆள். எதுவுமே உனக்கு பர்சனல் கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். நாட் மோர், நாட் லெஸ். நீ ஒரு மிஷின் தான். Do you understand? You are just a machine. That's all. வெறும் மிஷன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சேர்ந்து இல்ல அர்ஜுன். நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற. இஸ் த கிளியர்? வேலையும் உறவையும் கம்பைன் பண்ணாத. இந்த உறவை நீ தான் ஏற்படுத்தின மூசா. நான் ஜஸ்ட் மதிக்கிறேன், அவ்வளவுதான். இதை பாரு அர்ஜுன், இனிமே பார்க்க ஒன்றும் இல்லை. நான் தான் உன்னை பிரதரா நினைச்சிட்டேன். ஆனா நான் உன்கிட்ட வேலை செய்யற ஜஸ்ட் ஒரு மிஷின், அவ்வளவுதான். ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். மெஷின்னா ரிப்பேர் வரதானே செய்யும். ஏன்னா அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. பாரு, இந்த அர்ஜுன் இனிமே வெறும் மெஷின் தான். ஏன் பாதியிலே எழுந்து வந்துட்ட? வா, வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், அர்ஜுன், 1 sec. உட்காரு ப்ளீஸ். சிட். உட்காரு. அர்ஜுன், what is troubling you? Nothing. என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? கம் ஆன், சொல்லு. நான் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சரா? நம்ம தொழில ஃபியூச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாம உருவாக்கிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது ஷேரா உன்னை விட மாட்டான்ல, அதே மாதிரி என் பாஸ் என்னை விட மாட்டான். ஆனா நம்ம ஃபியூச்சரை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். நீ என்ன பயப்படுறியா?
நாம இப்படி அறக்குறையா இருக்கிறத விட ஜெயிச்சு காட்டணும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போனாலும் சரி. நீ என்ன நம்புறியா? நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். இன்னும் 2-3 நாள் டைம் கூட. அதுக்குள்ள ஒரு பிளான் பண்றேன்.